வணக்கம் மாணவர்களே. எக்ஸாம்பிள் 1.14 பார்க்கலாம். Check whether the following function are 1 to 1 and on to. அதாவது ஃபர்ஸ்ட் அதுல சப்டிவிஷன் ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். f from n to n defined by f of n is equal to n plus 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு செக் பண்றதுக்கு ஒரு ரூல் இருக்கு. 1 ஃபங்க்ஷனா அப்படின்னு செக் பண்றதுக்கு ஒரு ரூல். என்ன ரூல் அப்படின்னா f of x is equal to f of y. இது ரெண்டையும் ஈக்குவல்னு எடுத்துக்கிட்டு x equal to y ன்னு நமக்கு கிடைச்சதுன்னா இது 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக இந்த ரூலை சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ டொமைன் கோடொமைன்ல எடுத்துக்கலாம். இப்போ இங்க xங்கிற ஒரு எலிமெண்ட் y இருக்கிற மாதிரி இங்க f of x ஓட இமேஜ் வந்து f of x, y ஓட இமேஜ் தான் நம்ம f of y அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது ரெண்டும் ஈக்குவலா இருந்ததுன்னா இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும். அப்பதான் 1 மேப்பிங் ஆகும். இது ரெண்டும் ஈக்குவல் இல்லைன்னா இது ரெண்டும் ஈக்குவல் ஆகக்கூடாது. அப்பதான் 1 அதாவது இந்த ரூல் எடுத்துக்கணும். இல்லைன்னா f of x not equal to f of y, இது ரெண்டும் ஈக்குவல் இல்லை அப்படின்னா x not equal to y ஆ இருக்கணும். இதை எடுக்கலாம், இல்லைன்னா இதை எடுக்கலாம். நம்ம இதை யூஸ் பண்ணிக்கணும். இது ரெண்டும் ஈக்குவலா, இது ரெண்டும் 1 ஆயிரும். இது ரெண்டும் ஒரு எலிமெண்ட் ஆயிரும். இது ரெண்டும் ஈக்குவல்னா இது ரெண்டும் ஒரு எலிமெண்ட் ஆயிரும். 1 மேப்பிங் ஆகும். ஒருவேளை இது ரெண்டும் ஈக்குவல் ஆகி இது ரெண்டும் ஈக்குவல் இல்ல, இது ரெண்டும் ஈக்குவல் ஆகி இது ரெண்டும் ஈக்குவல் இல்லைன்னா இப்படி வந்துடும். எக்ஸுக்கு ஒரு இமேஜ் இருக்கிற மாதிரி ஒய்க்கு ஒரு இமேஜ். இது 1 வராது. அதனாலதான் 1க்கான ரூல் என்ன அப்படின்னா, 1 ஃபங்க்ஷன்னா f of x is equal to f of y னா x equal to y அப்படின்னு வரணும். இப்ப பாப்போம். f of n கொடுத்திருக்காங்க. f of n ன்னு கொடுத்துட்டாங்க. x க்கு பதிலா f of n is equal to n plus 2 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப நாம இங்க என்ன எடுத்துக்கலாம்னா f of n is equal to f of m அப்படின்னு எடுத்துக்கலாம். f of n is equal to f of m ன்னு எடுத்து n is equal to m அப்படின்னு வந்தா 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு வெச்சுக்குவோம். அப்ளை பண்ணி பார்ப்போம். f of n is equal to f of m. அப்ப என்ன வரும்? f of n னா n plus 2, m னா n க்கு பதிலா m போட்டோம்னா m plus 2 அப்படின்னு வரும். 2 கேன்சல் பண்ணிரோம். என்ன கிடைக்குது? n equal to m அப்படின்னு கிடைச்சிருது. அப்போ அந்த 1 ரூல் படி f of n is equal to f of m னா n equal to m அப்படின்னு கிடைச்சிருது. அப்ப therefore f is 1 function அப்படின்னு சொல்லிட்டோம். இது on 2ல வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. f of n is equal to n plus 2ங்கிறது on 2ல வருமான்னு சொல்றாங்க. இதுக்கு நம்ம ஒரு வென் டயக்ராம் போடுவோம். இது நேச்சுரல் நம்பர், டொமைனும் நேச்சுரல் நம்பர், கோடொமைனும் நேச்சுரல் நம்பர். அப்போ 1 2 3 4 5 எக்ஸெட்ரா இப்படி போயிட்டே இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் 1 2 3 4 5 எக்ஸெட்ரா இப்படி போயிட்டு இருக்கும். இப்போ f of 1 அப்படின்னு அப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? n plus 2ல f of n is equal to n plus 2ங்கிற ஃபங்க்ஷன்ல n க்கு பதிலா 1 போட்டோம்னா 1 plus 2 is equal to 3 அப்படின்னு வரும். அப்போ 1ஓட இமேஜ் வந்து 3. அப்போ எப்படி மேப்பிங் ஆகும்? 1 2 3. அதே மாதிரி 2க்கு போடுவோம். f of 2 போடலாம். f of 2 is equal to 2 plus 2 என்ன வந்துடும்? 4 வந்துடும். இப்படி மேப்பிங் ஆகும். அதே மாதிரி 3க்கு போட்டோம்னா f of 3 is equal to 3 plus 2 5 வந்துடும். இந்த மாதிரி அடுத்தடுத்த எலிமெண்ட்டுக்கு இப்படி ஒவ்வொரு இமேஜ் கிடைச்சிருக்கும். கீழே எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் இமேஜ் இருக்கும். ஆனா இந்த ரெண்டு இமேஜுக்கு பாருங்க ஃப்ரீ இமேஜ்னு சொல்லுவோம். இப்படி பார்த்தா இது ரெண்டுக்கும் ஃப்ரீ இமேஜ் இல்லாம இருக்கு. அப்போ நம்ம ஆன் டூ ஃபங்க்ஷன்ல என்ன சொன்னோம்? கோடொமைனும் ரேஞ்சும் ஈக்குவலா இருந்தாதான் ஆன் டூ வரும்னு சொன்னோம். ஆனா இது ரெண்டுக்கும் இமேஜ் இல்லாம இருக்கிறதுனால இது 1 வரும். ஆனா எதுல வராது அப்படின்னா ஆன் டூல வராது. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. as 1 has no free image, this function is not on 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது புரியுதா உங்களுக்கு? அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. செகண்ட் சப்டிவிஷன்ல டொமைன்ல -1ஐயும் 0வையும் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க.
கோடொமைன் அதே நேச்சுரல் நம்பர் தான், அதே ஃபங்க்ஷன் தான். f of n is equal to n plus 2 1 1 செக் பண்றதுக்கு திரும்பவும் நாம அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் சம்முக்கு எப்படி போட்டோமோ அதே மாதிரி as above னு போட வேணாம். அதே மாதிரி f of n is equal to f of m அப்படின்னு எழுதிக்கிட்டு n equal to m வருதான்னு பார்ப்போம். n plus 2 னு போட்டுக்குவோம். f of m னா m plus 2 னு எழுதிக்கணும். 2 கேன்சல் ஆயிரும். அப்ப n is equal to m அப்படின்னு கிடைச்சிரும். அப்போ therefore it is 1 1 ஃபங்க்ஷன் எழுதிடலாம். இதே மாதிரி நம்ம இதுக்கும் வென் டயகிராம் போட்டு ப்ரூவ் பண்ணி காட்டுவோம். ரெண்டு வென் டயகிராம் போட்டுங்க. 1 இங்க நேச்சுரல் நம்பரோட எதை சேர்த்திக்கணும், யூனியன் -1ஐயும் 0வையும் ஜாயின் பண்ணிக்க சொல்றாங்க. அப்ப -1 0 1 2 3 இப்படி போகும். இது நேச்சுரல் நம்பர் தான். 1 2 3 4 5 இப்படிதான் போகும். இது நேச்சுரல் நம்பர். இப்போ -1க்கு இமேஜ் கண்டுபிடிப்போம். f of -1க்கு இமேஜ் என்ன, அதே ஃபங்க்ஷன்ல அப்ளை பண்ணோம்னு வச்சுங்க. இந்த ஃபங்க்ஷன்ல -1 plus 2 ஆன்சர் என்ன கிடைக்கும், 1 வரும். அப்போ -1ஓட இமேஜ் 1. அதே மாதிரி 0க்கு போட்டோம்னு வச்சுங்க, 0 plus 2 2 கிடைக்கும். அடுத்தது 1 இதில் அப்ளை பண்ணோம்னு வச்சுங்க, 1 plus 2 3 கிடைக்கும். அப்போ எல்லாத்துக்கும் அடுத்தடுத்த இமேஜ் கிடைக்கும். இந்த கோடொமைனும் ரேஞ்சும் ஈக்குவலா இருக்கும். அப்போ கோடொமைனும் ரேஞ்சும் ஈக்குவலா இருந்தா இது என்னன்னு சொல்லுவோம், ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அப்போ என்ன எழுதிடலாம், இட் இஸ் 1 1 and on to function அப்படின்னு எழுதிடலாம். it is 1 1 and on to function அப்படின்னு சொல்லிடலாம். Example 1.15. Check the following function for 1 to 1ness and on to ness. அதில் first subdivision பார்க்கலாம். f from n to n defined by f of n is equal to n squared அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் டொமைனும் நேச்சுரல் நம்பர், கோடொமைனும் நேச்சுரல் நம்பர், ஃபங்க்ஷன் வந்து f of n equal to n squared அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் 1 1 ஃபங்க்ஷன்லையும் ஆன் டூலையும் வருதா, எதில் வருது அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம 1 1க்கு ஃபார்முலா படிச்சிருக்கோம். f of m equal to f of n ன்னு எடுத்துக்கிட்டு m equal to n அப்படின்னு வரணும். அப்போ f of m னா m ஸ்கொயர், f of n னா n ஸ்கொயர். நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா m ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு n ஸ்கொயர். அப்போ m என்ன வரும்னா பிளஸ் ஆர் மைனஸ் n வரும். ஆனா m n நேச்சுரல் நம்பர் அப்படிங்கிறனால பிளஸ் ஆர் மைனஸ் ஒமிட் பண்ணிட்டு m இஸ் ஈக்குவல் டு n அப்படின்னு எழுதிக்கலாம். அப்ப m equal to n னா f is 1 to 1. இது 1 to 1 function அப்படின்னு சொல்லிடுவோம். இதுல on to functionல வருமா அப்படிங்கிறதுக்காக நம்ம வென் டயகிராம் வரைவோம். ஏரோ டயகிராம் வரையலாம். ஏரோ டயகிராம்ல நேச்சுரல் நம்பர் 1 2 3 4 5 etc. 1 2 3 4 5 6 etc. இப்போ f of 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அப்போ 1 ஸ்கொயர்ட் n ஸ்கொயர் இருக்கனால 1 ஸ்கொயர்னா 1 அப்படின்னு வரும். f of 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். 2 ஸ்கொயர்ட் அப்படின்னா 4 அப்படின்னு வந்துடும். 1 னா 1க்கு மேப்பிங் ஆகும், 2 னா 4க்கு மேப்பிங் ஆகும். அதே f of 3 போட்டோம்னா 3 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9 வரும். அப்ப 3 வந்து 9க்கு மேப்பிங் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா இந்த 2 3 5 6 இதுக்கெல்லாம் வந்து எது இருக்காதுன்னா ஃப்ரீ இமேஜ் இல்லாம இருக்கு. ஃப்ரீ இமேஜ் இல்லாம இருந்ததுன்னா இது என்னன்னு சொல்லுவோம், ஆன் டூல வராது அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இங்க எழுதியிருக்காங்க. இதெல்லாம் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் தான் இமேஜா வருது. பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் இல்லாததுக்குலாம் இமேஜ் கிடைக்கல. அதுதான் என்னன்னு எழுதியிருக்காங்கன்னா not perfect square elements in the codomain do not have free image and hence not onto. அதனால இது ontoல வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் சப்டிவிஷன்ல f from r to r டொமைனும் ரியல் நம்பர்னு கொடுத்திருக்காங்க, கோடொமைனும் ரியல் நம்பர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இதுக்கு என்ன வரும், இது 1 1ல வருமா ontoல வருமா அப்படிங்கறத பார்க்கணும். இப்போ டொமைன்ல பார்த்தோம்னா ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறோம்னு வச்சுங்க.
f of n is equal to n squared அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 2 எடுத்துக்கிட்டோம்னா f of 2 போட்டோம்னு வச்சுக்கோங்க, 2 squared (4) ஆகும். அதே மாதிரி f of -2 எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, -2 the whole square, அதுவும் என்ன ஆகும்னா 4 ஆகும். அப்போ டொமைன்ல 2 இருந்தாலும் சரி -2 இருந்தாலும் சரி கோடொமைன்ல ஒரே இமேஜ் தான் இருக்கும். இப்படி இருந்தா அது எதுல வராது அப்படின்னா 1 1ல வராது. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. two different element in the domain have same image and hence f is not 1-to-1 function அப்படின்னு சொல்றாங்க. Clearly the range of f is a proper subset of R. அதாவது அதே ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலா இல்லாம தான் இருக்கும். அப்போ this is not onto function அப்படின்னு சொல்றாங்க. Example 1.16 check whether the following for 1-to-1ness and onto-ness. Example 1.15ல என்ன பார்த்தோமோ அதே தான், ஃபங்க்ஷன் தான் மாறி இருக்கு. ஃபர்ஸ்ட் ரோமன் f from R to R defined by f of x is equal to 1 by x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. R to Rல இந்த ஃபங்க்ஷன் முதல்ல டிஃபைன் ஆகுமா, இது ஒரு ஃபங்க்ஷனா அப்படின்னு பார்க்கணும். டொமைன் வந்து ரியல் நம்பர்னா எல்லா வேல்யூயும் எடுத்துக்குவோம். அப்போ ஒருவேளை நம்ம f of 0 எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, 1/0 ஆகும். 1/0னா இன்ஃபினிட்டி. அப்போ டொமைன்ல 0ங்கிற எலிமெண்ட்டுக்கு இமேஜ் இந்த பக்கம் கோடொமைன்ல இல்லாம இருக்கு, கிடைக்காது. அப்போ இது நாட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் இங்க கீழே எழுதியிருக்காங்க. This is not at all a function because f of x is not defined for x equal to 0. First one not function. அதனால அது 1-to-1 onto செக் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. செகண்ட் ஒன் பார்க்கலாம். f from r minus 0 அதே ஃபங்க்ஷன் தான், f of x equal to 1 by xங்கிற ஃபங்க்ஷனே தான். ஆனால் இதில் டொமைன்ல இருந்து ஒரு 0வை தூக்கிட்டாங்க. அப்போ டொமைன்ல இருந்து 0வை தூக்கிட்டா இந்த ஃபங்க்ஷன் இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆகும். 1 by xங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் ஆகும். அதே மாதிரி இப்போ இது எதில் வரும், 1-1 ஃபங்க்ஷனில் வருமா onto ஃபங்க்ஷனில் வருமா அப்படின்னு பார்க்கலாம். 1-1 செக் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது. f of x equal to f of yனா x by yன்னு வரும். அப்போ 1 by x is equal to 1 by yன்னு எழுதுவோம். ரெசிப்ரோக்கலாக மாற்றணும்னா x equal to yன்னு வருது. அப்போ therefore this function is 1-to-1 function அப்படின்னு நீங்கள் இதை போட்டே காட்டலாம். இதை போட்டு காட்டி it is 1-1 function எழுதலாம். அதே மாதிரி இதை onto ஃபங்க்ஷனில் வருமா அப்படின்னு பார்க்கணும். onto ஃபங்க்ஷனில் நம்ம ஏரோ டயக்ராமில் கூட பார்க்கலாம். ஏரோ டயக்ராமில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எந்த வேல்யூ டொமைன்ல இருந்து எந்த வேல்யூ எடுத்து 1 2 3 4 நெகட்டிவ்ல எது எடுத்துட்டு அப்ளை பண்ணாலும் 0ங்கிற ஆன்சரே கிடைக்காது. ஏன்னா நியூமரேட்டர்ல 1க்கு இந்த பக்கம் டொமைன்ல ஒரு இமேஜ் ஃப்ரீ இமேஜ் இல்லாம இருக்கும். ஏன்னா 0 எந்த எலிமெண்ட் எடுத்து அப்ளை பண்ணாலும் 0ங்கிறது இமேஜ் எதுக்கும் கிடையாது. அதுதான் நம்ம திருப்பி சொல்றோம், 0க்கு ஃப்ரீ இமேஜ் இந்த பக்கம் இல்லாம இருக்கும். அதுதான் பட் நாட் onto because 0 has no free image. ஃப்ரீ இமேஜ் இல்லாதனால இது 0க்கு ஃப்ரீ இமேஜ் இல்லாதனால இந்த 0 இங்கே இருக்கும். அப்போ கோடொமைனும் ரேஞ்சும் ஈக்குவல் ஆகாது. கோடொமைனும் ரேஞ்சு ஈக்குவல் ஆகாதனால இது onto ஃபங்க்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். இது 1-1ல வரும், ontoல வராது அப்படின்னு சொல்லுவோம். Example 1.17 if f from r minus -1, 1 டொமைன்ல ரியல் நம்பர்ல இருந்து -1ஐயும் +1ஐயும் விட்டுறோம். is கோடொமைன் வந்து ரியல் நம்பர் is defined by f of x equal to x divided by x squared minus 1 கொடுத்திருக்காங்க. verify whether f is 1-to-1 or not. இது 1-to-1ல வருமா வராதா அப்படிங்கிறது சொல்லணும். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். 1-to-1க்கு f of xம் f of yயும் ஈக்குவல்னு எடுத்துக்கிறோம்.
f of x னா என்ன x divided by x square minus 1 அதை எழுதிக்கிறோம் f of y னா x க்கு பதிலா y னு ரீப்ளேஸ் பண்ணா y divided by y square minus 1 அப்படினு எழுதிக்கிறோம் கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம் என்ன வரும் x into y square minus 1 is equal to y into x square minus 1 அப்படினு எழுதிக்கிறோம் உள்ள மல்டிபிள் பண்ணுவோம் அப்போ x into y square minus x is equal to y into x square minus y னு எழுதுறோம் ஒரே சைடு கொண்டு வரோம் x into y square minus x minus y into x square plus y is equal to 0 அப்படினு எழுதிக்கிறோம் இதுல இந்த ரெண்டு பேர் எடுத்துக்குவோம் இத நாம அப்படியே எப்படி எழுதிக்கலாம்னா y minus first இது ரெண்டுல இருந்து ஒரு x எடுக்கலாம் x எடுத்துட்டோம்னா y squared minus 1 அப்படினு வரும் இதுல first y minus x அப்படிங்கறத ஃபர்ஸ்ட்ல எழுதிக்குவோம் அதுக்கு ஒரு பிராக்கெட் போட்டு போட்டுறலாம் plus xy squared minus yx squared equal to 0 ன்னு இருக்கு இது ரெண்டுலயும் காமனா ஏதாவது எடுக்கலாம் y minus x அப்படியே வெச்சுக்குவோம் plus இதுல இருந்து ஒரு xy காமனா எடுத்துட்டோம்னா இங்க ரிமைண்டர் y இருக்கும் minus இங்க ரிமைண்டர் x இருக்கும் equal to 0 திரும்ப இது ரெண்டுல இருந்தும் y minus x காமனா எடுக்கிறோம் எடுத்துட்டா என்ன வந்துரும் இங்க எதுவும் இல்லைனா 1 அப்படினு எடுத்துப்போம் plus இதுல y minus x காமனா எடுத்துட்டோம்னா xy அப்படினு வந்துரும் அப்ப என்ன கிடைக்குது நமக்கு y minus x into xy plus 1 equal to 0 அப்படிங்கிற ஸ்டெப் கிடைக்கும் இப்போ இது தனித்தனியா 0 ஆக்கும் y minus x is equal to 0 xy plus 1 equal to 0 ன்னு எடுத்துப்போம் அப்போ y is equal to என்ன வந்துரும்னா நமக்கு x அப்படினு வந்துரும் இங்க xy is equal to minus 1 ன்னு வரும் இப்போ பாருங்க இந்த பேர் மட்டும் நமக்கு கிடைச்சிருந்தா 1 1 ஃபங்க்ஷன் சொல்லிடலாம் f of x equal to f of y ன்னு எடுத்து x equal to y மட்டும் கிடைச்சிருந்தா 1 1 சொல்லிடலாம் ஆனா பக்கத்துல இன்னொரு xy equal to minus 1 ன்னு வந்திருக்கு அப்ப அதையும் நம்ம செக் பண்ணி ஆகணும் அதுக்கு செக் பண்றதுக்கு இப்போ y is equal to என்ன எழுதலாம் minus 1 by x அப்படின்னு எழுதலாம் இல்லனா x equal to minus 1 by y அப்படின்னு எழுதிக்குவோம் சில பேர்ஸ் எழுதுவோம் இதுல ரெண்டு வேல்யூ அப்ளை பண்ணா ஈக்குவலா வரும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 4-5 பேர் எழுதலாம் x வந்து 2 அப்படின்னு எடுத்தோம்னு வெச்சுக்கங்க x வந்து 2 ன்னு எடுத்தோம்னா y என்ன கிடைக்கும் y என்ன கிடைக்கும் minus 1 by 2 அப்படின்னு கிடைக்கும் இதுல அப்ளை பண்ணி பாருங்க y is equal to minus 1 by x ல இந்த மாதிரி நிறைய பேர் கிடைக்கும் 2 7 இங்க சில பேர்ஸ் எழுதிருக்காங்க 7 எழுதணும்னா minus 1 by 7 வரும் minus 2 ன்னு எழுதணும்னா minus of x க்கு பதிலா minus 2 ன்னு போறப்ப minus minus cancel ஆகி 1 by 2 ன்னு கிடைக்கும் இந்த மாதிரி பேர்ஸ்லாம் கிடைக்கும் or sum among the infinitely many possible pairs இந்த மாதிரி நிறைய பேர்ஸ் எழுதலாம் ஏன்னா ரியல் நம்பர் தானே x க்கு வந்து ரியல் நம்பர்ல 1 ஐயும் minus 1 ஐயும் தவிர கொடுத்துட்டு எல்லாத்தையும் எழுதணும்னா நிறைய பேர்ஸ் இந்த மாதிரி கிடைக்கும் இதுல பாருங்க இப்போ இந்த ஃபங்க்ஷன்ல f of 2 அப்ளை பண்ணி பார்ப்போம் 2 அப்ளை பண்ணா 2 divided by 2 square minus 1 வரும் அப்ப 2 divided by 4 minus 1 ஆகும் அப்ப 2 divided by 3 அப்படின்னு வரும் இதே மாதிரி f of minus 1 by 2 அப்படின்னு அப்ளை பண்ணுவோம் minus 1 by 2 ன்னு அப்ளை பண்ணோம்னா x க்கு பதிலா minus 1 by 2 divided by minus 1 by 2 whole square பண்ணோம்னா 1 by 4 ஆயிரும் plus 1 by 4 ஆயிரும் minus 1 ன்னு வரும் is equal to 1 by 2 divided by cross multiply பண்ணோம்னா 1 minus 1 minus cross multiply பண்றப்ப என்ன வந்துரும் 1 divided by 4 minus 1 இருக்குன்னா 1 minus 4 by 4 ன்னு வரும் அப்ப என்ன வந்துரும்னா minus 3 by 4 ன்னு வரும் அதை அப்ளை பண்றோம் minus 3 by
4 minus minus cancel பண்ணிடுறோம். அப்போ 1/2 கீழே இருக்கிற fraction மேல போச்சுன்னா 4/3 அப்படின்னு வந்துரும். கேன்சல் பண்ணா 1 times 2 times. அப்ப 2/3 அப்படின்னு கிடைக்கும். அப்ப f of 2 னு அப்ளை பண்றப்பயும் 2/3 கிடைக்குது. f of minus 1/2 னு அப்ளை பண்றப்பயும் 2/3ங்கிற ஆன்சர் கிடைக்குது. அப்போ டொமைன்ல 2 இருந்தாலும் மைனஸ் 1/2 இருந்தாலும் கோடொமைன்ல ஒரே ஆன்சர் 2/3 தான் கிடைக்க போகுது. அப்படி இப்படி வந்துருது. இப்படி வந்தா இது என்னன்னு சொல்லுவோம்? 1 ஃபங்க்ஷன் சொல்லுவோமா? இல்லையா? சொல்லக்கூடாது. ஏன்னா ரெண்டு எலிமெண்ட்டுக்கு சேம் இமேஜ் கிடைக்குது. அதனால இது 1 வராது. அதுதான் நம்ம எழுதியிருக்கோம். f of x equal to f of y ரெண்டு ஈக்குவலா எடுத்துக்கிட்டோம்னா does not implies x equal to y equal வரல. Hence it is not 1-to-1 function அப்படின்னு சொல்லுவோம். Example 1.18. If f from R to R is defined as f of x equal to 2x squared minus 1 அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. Find the free image of 17, 4 and -2. இந்த மூணு எலிமெண்ட்டுக்கும் 17க்கு 4க்கு -2க்கு இதுக்கு ஃப்ரீ இமேஜ் கண்டுபிடிக்கணும். இமேஜ் கண்டுபிடிக்கிறது ஈஸி. இந்த ஃபங்க்ஷன்ல 2 ஓட இமேஜ் கேக்குறான்னு வெச்சீங்க. f of 2 னு அப்ளை பண்ணுவோம். 2 into 2 the whole square minus 1. அப்ப 2 into 4 minus 1. அப்ப என்ன வந்துரும்? 4 2s are 8 minus 1 is equal to 7 அப்படின்னு ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஆனா ஃப்ரீ இமேஜ் கேக்குறாங்க. ஃப்ரீ இமேஜ் எப்படி போடணும்னா 17 ஓட ஃப்ரீ இமேஜ் முதல்ல கண்டுபிடிப்போம். அப்போ இந்த ஃபங்க்ஷனோட ஆன்சர் 17 எடுத்துக்கிட்டு x என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதான் ஃப்ரீ இமேஜ். 2x squared minus 1 equal to 17 அப்படின்னு வந்துரும். அப்போ 2x squared equal to 17 plus 1 18 ஆயிரும். அப்புறம் x squared is equal to 18 divided by 2. 1 2s are 2, 9 2s are 18. அப்போ x squared is equal to 9. அப்போ x is equal to plus or minus 3. x equal to plus or minus 3 அப்படின்னு ஆன்சர் கிடைச்சிரும். அப்போ 17 ஓட ஃப்ரீ இமேஜ் என்னன்னா +3 -3. அதாவது கோடொமைன்ல 17 இருந்துச்சுன்னா இந்த பக்கம் டொமைன்ல அது வந்து 3க்கும் மேப் ஆயிருக்கும் -3க்கும் மேப் ஆயிருக்கும். இப்போ 17 ஓட ஃப்ரீ இமேஜ் 3யும் -3யும். இதே மாதிரி 4க்கு என்னன்னு கண்டுபிடிக்கலாம். 4க்கு ஃப்ரீ இமேஜ் கண்டுபிடிப்போம். அதே மாதிரி தான் 2x squared minus 1 is equal to 4 னு எழுதுவோம். அப்போ 2x squared equal to 5 னு வந்துரும். அப்போ x squared is equal to 5/2. x equal to plus or minus root 5/2 வந்துரும். அப்போ 4 ஓட ஃப்ரீ இமேஜ் என்ன சொல்லுவோம்னா root 5/4 plus root 5/4 minus root 5/4 அப்படிங்கிறது தான் 4 ஓட ஃப்ரீ இமேஜ். அடுத்தது -2 ஓட ஃப்ரீ இமேஜ் கண்டுபிடிப்போம். அப்ப என்ன பண்ணுவோம்? அத 2x squared minus 1 is equal to -2. -2க்கு ஈக்குவல் பண்ணுவோம். அப்ப 2x squared is equal to -2 plus 1 -2 plus 1. அப்ப 2x squared is equal to -1 அப்படின்னு வந்துரும். அப்ப x squared is equal to -1/2. அப்ப x என்ன வந்துரும்? root of -1/2 னு வந்துரும். இமேஜினரி வேல்யூவா இருக்கு xல. ஆனா டொமைன் என்னன்னா ரியல் நம்பர் செட் தான். இப்போ டொமைன் இந்த பக்கம் பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே ரியல் நம்பர் தான் இருக்கும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா -2 இருந்தா இந்த பக்கம் √-1 ஓட மேப்பிங் ஆகுமா அப்படின்னா ஆகாது. ஏன்னா இங்க இருக்கிறது எல்லாம் ரியல் நம்பர்ஸ். நம்ம கிடைச்சிருக்கிறது இமேஜினரி நம்பர். அதனால நம்ம என்ன எழுதிடணும்? -2க்கு ஃப்ரீ இமேஜ் இல்ல அப்படின்னு எழுதணும். அது எப்படி எழுதுறது? which has no solution in R because square of a number cannot be negative and hence -2 has no free image under F. -2க்கு free image இருக்காது.
அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஃப்ரீ இமேஜ் கேட்கறது. Example 1.19. If f from closed interval -2, 2 to b is given by f of x ங்கிற function is equal to 2x cube அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Find b so that f is onto. இது ஒரு onto ஃபங்க்ஷனா இருந்தா bங்கிற செட் கண்டுபிடிக்கணும். டொமைன் செட் கொடுத்துட்டாங்க, கோடொமைன் என்னன்னு கொடுக்கல, அந்த செட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனா இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு onto ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்யூஷனுக்கு போவோம். இல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நம்ம ஏரோ டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். ஏரோ டயக்ராம்ல டொமைனை அரேஞ்ச் பண்ணி எழுதணும்னு வச்சுங்க. இந்த எந்த இன்டர்வல்குள்ள இருக்குன்னா -2ல இருந்து +2 வரைக்கும் இருக்கு. இதுக்குள்ள இருக்கிற இன்டர்வல்ஸோட எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கலாம். அதே மாதிரி பிங்கிற இந்த கோடொமைன் செட், இப்போ இந்த கோடொமைனும் ரேஞ்ச் ஈக்குவல் ஆயிரும் onto ஃபங்க்ஷன்னால, அதனால அந்த ரேஞ்ச் தான் இருக்குன்னு சொல்லுவோம். இப்போ இந்த பிங்கிற செட் எதுக்கு ஈக்குவல்னா ரேஞ்ச். அப்போ ரேஞ்ச்லயும் சில எலிமெண்ட்ஸ் இருக்கலாம், சம் எலிமெண்ட்ஸ். இப்போ -2ங்கிறதை இதை அப்ளை பண்ணுவோம். f of x ல -2 அப்ளை பண்ணோம்னா f of -2னா 2 into -2 the whole cube. அப்போ 2 into 2 2 4 4 2 8 ன்னு வரும். -8 அப்படின்னு வரும். அப்ப 8 into 2 16 -16 ஆகும். அப்ப இது எதோட மேப்பிங் ஆகும்னா -16 ஓட மேப்பிங் ஆகும் -2ங்கிறது. அதே மாதிரி 2க்கு போட்டோம்னா என்ன கிடைக்க போகுது, +16 அப்படின்னு கிடைக்க போகுது. இங்க சம் எலிமெண்ட்ஸ் இருக்கும். இந்த எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் கண்டிப்பா ஃப்ரீ இமேஜ் இருக்கும். எதனால அப்படின்னா இது onto ஃபங்க்ஷன்ங்கிறதுனால. அப்போ இதோட மினிமம் வேல்யூ என்ன அப்படின்னா -16, மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னா +16. அதான் போட்டிருக்கேன். the minimum value of f of -2 is and is the maximum value is f of 2 when are equal to -16 to +16. மினிமம் வேல்யூ வந்து -16, மேக்ஸிமம் வேல்யூ வந்து +16. இதுக்குள்ளதான் இந்த bங்கிற செட் வரும். அதனால -16 வரும் +16 வரும். அப்போ so b is என்னன்னு எழுதிக்குவோம், closed interval -16, +16 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா டொமைன் வந்து -2க்கும் +2க்கும் நடுவுல தான் வருது. அப்ப 0ன்னு எடுத்தா கூட 2 into 0னா 0 தான் கிடைக்க போகுது. 1ன்னு எடுத்தா கூட 2 into 1 the whole cubeனா 2ன்னு தான் கிடைக்க போகுது. அப்ப இந்த இன்டர்வல்குள்ள இருக்கும். -16க்கும் +16க்கும் நடுவுல தான் இந்த p, அதாவது இந்த இன்டர்வல் தான் p. pங்கிற செட் வந்து closed interval -16 to +16.